முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனையை போற்றும் விதமாக நெல்லையைச் சேர்ந்த இரட்டை சிறார்கள் படைத்துள்ள ஓவியங்கள் காண்போர் கண்ணுக்கு விருந்து படைக்கின்றன. நெல், புல் என கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு 21 வகையான ஓவியங்களை படைத்திருக்கின்றனர் இரட்டையர்களான ரிஷிவேலு, மகா கோமு. சிறுவயது முதலே ஓவியக் கலையில் ஆர்வம் கொண்ட இவர்களுக்கு பெற்றோர் பல்வேறு வகையான ஓவிய பயிற்சிக்கு அனுப்பியுள்ளனர். கண்கவர் ஓவியங்களால் பலரையும் இவர்கள் ஈர்த்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை ரிஷிவேலுவுக்கு கலை இளமாமணி விருதை வழங்கி கௌரவித்தது. இருவரும் இணைந்து காமராசர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரின் படங்களை தத்ரூபமாக தீட்டியுள்ளனர். இந்நிலையில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது சாதனைகளை போற்றும் விதமாக 21 வகையான ஓவியங்களை வரைந்திருக்கின்றனர். கலைஞர் நூற்றாண்டு விழா வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நாங்கள் ஒரு பலவிதமான மீடியம்ல நாங்கள் ஒவ்வொரு கலைஞரோட இமேஜ் பண்ணியிருந்தோம். அவங்க என்னென்ன சிறப்பு திட்டங்கள் கொடுத்ததுக்கு மாதிரி நாங்கள் அவர் இப்போ விவசாயத்துறை பண்ணியிருந்தாருன்னா நெல்லை வச்சு இந்த உதாரணத்துக்கு இந்த படம் இது நெல்லை வச்சு அவர் நெல் களஞ்சியத்துக்கு நிறைய உதவி பண்ணனால நெல்லை வச்சு இது மாதிரி ஒவ்வொரு விவசாயத்துக்கு மின்சாரம் எளிமையா கொடுத்தனால அவர் நாங்கள் ஒயரை வச்சு பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஒரு 21 மீடியம்ல நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒயர்ல வரைஞ்சி வச்சிருக்கேன், நூல்ல கலைஞர் வரைஞ்சி வச்சிருக்கேன், எல்லாமே கலைஞர் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். நூற்றாண்டு விழாக்காண்டி வரைஞ்சி வச்சிருந்தேன். இப்போ இது பாத்தீங்கன்னா மணல்ல வரைஞ்சி வச்சிருக்கேன். திருவள்ளுவரும் இதுல கலைஞர் இருக்காரு. அப்புறம் இப்போ திருநெல்வேலிக்கு சிஎம் வந்திருந்தாரு. அப்போ நாங்க அவரை பார்த்து இந்த மாதிரி நிறைய படம் கொடுத்தோம். இப்போ பொட்டுல வரைஞ்சி கொடுத்தோம், அப்புறம் கண்ணாடி வலையில வரைஞ்சது கொடுத்தோம், அப்புறம் அவர் படத்தையும் வரைஞ்சிருந்தோம், அதையும் கொடுத்திருந்தோம். அது பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓவியமே வாழ்க்கை என வாழும் இந்த சிறார்களுக்கு பிஆர்க் படிக்க வேண்டும் என்றும் தொல் தமிழர்களின் கட்டடக்கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே லட்சியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் ராமானுஜம்.